இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்கல்ல, இப்போ ரீசெண்டா சினிமால அதிகமா நடிக்கிறது, ஃப்ரேம்ல வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அதிகமா வர்றாங்க. இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய டேலண்ட்டை போட்டு அந்த வீடியோ பதிவு மூலமா வாய்ப்பு கிடைக்கிறது வரும். இன்னொரு பக்கம் ப்ராப்பரா நடிக்க கத்துக்கிட்டு ஒரு கூத்துப்பட்டெல்லாம் போய் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். ஸோ இந்த டிபேட் என்னன்னா, இது வந்து முறையா கத்துக்கிட்டு வர்றாங்க, இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஃபாலோவர்ஸின் அடிப்படையில ஸோ இவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற இதுல இது எது சரி தப்பு அப்படின்னு நம்மளுடைய நிலை என்னன்னு கேட்டா அது நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சேனல் பார்த்திருக்கியா, நந்தினி பேசினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அது பக்கா கிராமம், ஒரு பயங்கரமான கிராமத்துல. அந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா பஸ் வசதி கூட இல்லாம கூட இருக்கும். அந்த ஊர்ல இருந்து அந்த பஸ் ஏறுறதுக்கான ஒரு வயக்காட்டுக்கு நடுவுல ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும். அந்த வர்ற கேப்ல அந்த பொண்ணு என்னன்னா போன் எடுத்து, ஹலோ வணக்கம், இது நந்தினி பேசினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வந்து வாய்ஸை போடுவாங்க. ஸோ இப்போ அது வந்து அந்த ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1 lakh வியூஸ் கிட்ட அது போய்கிட்டு இருக்கு. 75K ஃபாலோவர்ஸ் அந்த பொண்ணுக்கு இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கு வந்து அந்த அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சேனல்ல வந்து ஆச்சரியமா உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, அதோட திறமையை வந்து அது காமிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வீடியோ டெய்லியுமே எல்லா ஃபாலோவர்ஸுமே பாக்குறாங்க. நிறைய பேர்கிட்ட போய் சேருது. அவங்க அது சொல்ற கருத்து எல்லாமே வந்து அந்த பொண்ணு நல்லா பேசுறதுனால நிறைய பேர்கிட்ட சேரு. ஒரு பெரிய சேனல்ல அதுக்கு போறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஒரு எங்கேயோ இருக்கிற கிராமத்துல எங்கேயோ வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவன் தன்னுடைய திறமையை போடுறதுக்கான இடமா கூட இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ இது வந்து சரியா தப்பா அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு ஒரு ஒரு திறமையை அங்கீகரிக்கிறதுக்கு பயன்படுதுன்னா அது சரியா தான் வருது.